எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒரு கைக்குள்ளே நம்ம அமுக்கிடலாங்க. சரிங்களா? உடஞ்சே போகாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. பரோட்டாவை அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்க. சூப்பராட்டு நல்ல லேயர் லேயராட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். வந்தால் தான் பரோட்டா வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு எக் பரோட்டா பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முதல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்காதா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே அப்டேட் ஆகும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். நம்ம முட்டை ஊற்றி பண்ணுறதுனால சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முதல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே எக் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடாயில் தண்ணி சூடு பண்ணிடலாங்க. கொஞ்சம் வெந்நி விட்டு பிசைஞ்சிங்கன்னா நல்ல ஃப்ளப்பியாக கிடைக்கும். கொஞ்சம் சூடாக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. பேஷன் நல்ல பவுல், நல்ல கடாயி எதுனாலும் எடுத்துக்கோங்க. இப்போ 400 கிராம் மைதா மாவுங்க. மைதா மாவில் தான் சூப்பராக கிடைக்கும், அதனால் மைதா மாவு எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு தந்துடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் சோடாங்க. அப்புறமா ரீஃபண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். வாசனை இல்லாத எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க. 1 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க போதும், ரொம்ப ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து நம்ம சுகர் எடுத்துக்கணுங்க. 1 ஸ்பூன் சுகர் போட்டு நம்ம வெந்நியில் கரைச்சி ஊற்றணும். அப்படியே போட்டுச்சுன்னா உங்களுக்கு கரையாது. 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. நமக்கு பரோட்டா வந்து நல்ல கலராக கிடைக்குங்க, அதுக்காண்டி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் வந்து வெந்நி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெந்நி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் விட்டு கரைக்கணுங்க. ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையும், நம்ம விட்டு பிசைஞ்சிடணுங்க. வெது வெதுப்பான வெந்நி விட்டு பிசைங்க, சூப்பராக கிடைக்கும் பரோட்டா வந்து. இப்போ கரைஞ்சிருச்சுங்க, நல்லா கரைச்சாச்சு. இப்போ மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் விட்டு பிசைஞ்சிக்கிடலாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. வெந்நி ஆட் பண்ணிக்கலாம். வெந்நி விட்டுட்டு நம்ம ஸ்பூனை விட்டு நம்ம கிண்டிடணுங்க. சூடாக இருக்கனால ஸ்பூனை விட்டு கிண்டிட்டு அப்புறமா நம்ம கையை விட்டு பிசையணுங்க. கை பொறுக்கிற சூட்டில் தான் வச்சுருக்கேன், ரொம்ப சூடாக இல்லை. எல்லாத்தையும் எடுத்துக்கலாங்க. கரண்டிலேருந்து எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க வெந்நியை நம்ம ஊற்றிக்கலாம். காணலன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பரோட்டாக்கெலாம் நம்ம எப்படி பிசைவோமோ அதேமாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போவுமே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க வெந்நியை ஊற்றினோன்னா. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மிச்சம் வெந்நி இருக்குது, நம்ம அதை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது மாவு வந்து. எடுத்த வெந்நி கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவுக்கு பதமாக பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க, சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சா போதுங்க. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம்.
மூடி வச்சுக்கிடலாம், காயாமல் இருக்கிறதுக்கு. இருக்கட்டுங்க. ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு ஒரு பவுல் மைதா மாவு எடுத்துருக்கோங்க. அதே பவுலால் ஒரு பவுல் எண்ணெய் ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோன்னா மேலே வந்து தடவி பரோட்டா போடுறதுக்கு சூப்பராக கிடைக்குங்க. ஒரு பவுல் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு பவுல் மாவுக்கு ஒரு பவுல் எண்ணெய், இந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் ஒரு வாரத்தில் இருக்கட்டும். முட்டையை வந்து நம்ம மாவை தேய்ச்சி வச்சுட்டு நம்ம அடித்து எடுத்துக்கிடலாங்க. எப்பவுமே அடித்து எடுத்தோம்னாக்கா தண்ணி விட்டு வந்துடும். நம்ம மாவை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளே எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். மாவை நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க மாவு. நம்ம புரோட்டா வந்து எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இல்லைங்களா? இந்த மாதிரி உருட்டிட்டு கொஞ்சம் பரும்பீஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் பருசாக போட்டிங்கன்னா நமக்கு ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டை ஸ்டெப்பிங் பண்ணதுக்கு. அதனால் கொஞ்சம் பருசாகவே எடுத்துக்கோங்க. 2 சாப்பிடுறது 1 சாப்பிட்டா போதுங்க. இப்போ வந்து மாவை நம்ம இந்த மாதிரி உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு கரெக்டாக லெவலில் இல்லைன்னா வெடிப்பு வெடிப்பாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் கிடைக்கும். அவ்வளோதாங்க. ரவுண்ட் ஷேப்பில் வந்துட்டு பாருங்கள். மாவு கொஞ்சமாக நம்ம தூவிட்டு நம்ம தேய்ச்சிக்கணுங்க. ஓரலெலாம் வெடிப்பு இருந்துன்னா குணமடலாக போவோம். அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டு தேய்ச்சிக்கோங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் சேச்சந்திரனுக்கு போனாங்க. சப்பாத்தி கட்டிங் போட்டு பார்த்தேன். சரி இதான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வாங்காமல் வந்துட்டேன். இது போல் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உடஞ்சிருச்சு. பெவிக்குக்கு வச்சு ஒட்டினேன், பழடியும் விட்டுருச்சுங்க. வாங்கிட்டாவது வந்தோம்லேன்னு நினைக்கேன். இப்போ வாங்கி உணர்ந்து வச்சு இடத்த அடைச்சிட்டு கிடக்குமே. சரி இது நல்லா ஓடுது, புதுசாக வேறு இருக்க, கொஞ்ச நாள் கழித்து வாங்கலான்னு பார்த்தா அது நெய் உடஞ்சி போச்சு. என்ன பண்ண? சப்பாத்தி கட்ட உங்களுக்கு சின்னதாக இருந்துச்சுன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு தேய்ச்சிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. புரோட்டா கொஞ்சம் தின்னமாக தான் போட போகிறேன். ரொம்ப நைஸாக தேய்க்கணும்னு வேண்டாம். இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம இதில் வந்து இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை தேய்ச்சிக்கணும். அப்படியே கொஞ்சமாக கோரி ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சிக்கணுங்க. எல்லா இடமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. அப்படியே லைட்டாக தூவுனீங்கன்னா சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு. லைட்டாக தூவிக்கோங்க. இப்போ நம்ம மடித்து விட்டுடலாங்க. லைட்டாக மாவை அப்படியே தூத்திட்டு அப்படியே மடித்து விட்றணும். அப்புறம் மட்டும் இப்படியே மடிச்சிடணும். ஷேப் வந்து ஒழுங்காக கிடைக்கும் உங்களுக்கு.
லேயர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்குங்க இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா. இந்த மாதிரி தேய்ச்சிடுங்க. நல்ல சதுர டைப்பில் வந்துட்டு பாருங்கள். இந்த மாதிரி தேய்ச்சிக்கணுங்க. சூப்பராகிட்டு தேய்ச்சி வச்சு இதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சுங்க. 6 பரோட்டாவையும் தேய்ச்சி வச்சு இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. முட்டை அடித்து வச்சுட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராகிட்டு தேய்ச்சி வச்சுங்க. சரிங்களா? இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு நம்ம முட்டையை அடிச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. முட்டை ஒரு 4 முட்டை எடுத்துருக்காங்க. 4 முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். இப்படியே உடச்சி ஊற்றுக்கோங்க. வெயில் நேரம் பார்த்து ஊற்றுங்க. ஃப்ரெஷ்ஷான முட்டை எடுத்துக்கோங்க. இன்னும் வெயில் நேரம் சீக்கிரம் கெட்டு போங்க. கலங்கி இருந்துன்னா நம்ம அதில் ஊற்றினோம்னா வேஸ்ட்டாக போயிடும் எல்லா முட்டையுமே. பார்த்து தான் ஊற்றணும். நாலு முட்டை எடுத்துருக்காங்க. இது கூட தேவையான பொருள் போட்டுக்கலாம். முட்டையை வந்து இந்த ஒரு மாதிரி விஸ்க் வச்சு அடிச்சுக்கோங்க. மஞ்சள் கருவேப்பிலை உடச்சி விடுங்க. சீக்கிரம் மிக்ஸ் ஆயிருங்க. முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் உப்பு போட்டுக்கலாம். முட்டைக்கு தந்தோடி உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப போடக்கூடாதுங்க. அப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸ் எந்த அளவுக்கு காரம் தேவையோ அதுக்கு தந்தோடி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைகள்ட்ட இருந்துனாக்கா கம்மியாக எடுத்துக்கோங்க. மிளகாவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நான் ஒரு மிளகாவும் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயங்க, கருவேப்பிலை தழை, மல்லித்தழை எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம உடனே நம்ம தவால போட்டு நம்ம கோரி ஊற்றினோம்னா நல்லா திக்காக இருக்குங்க. நல்லா ஊற்றுறதுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிடும், தண்ணியாக ஆயிரும். இன்னும் நம்ம உப்புலாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு வைக்கனால தண்ணி விட்டு வந்துடும். போட நேரத்தில் நம்ம அடித்து எடுத்துக்கணுங்க. முட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் அடுப்பை வச்சுக்கலாம். ஹீட் ஆகட்டும். வந்து கொஞ்சமாக தவால எண்ணெய் ஆட் பண்ணிடணுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளஃபியாக கிடைக்கும். சப்பாத்தி போட்டாலும் சரி, தோசை சுட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு போடுங்க. சூப்பராக கிடைக்கும். எண்ணெய் தடவியாச்சு. நம்ம ஒரு பரோட்டா ஊற்றி போட்டுடலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணுங்க. அளவு வந்து நம்ம குட்டி குறைச்சி இருந்தனாக்கே வளைஞ்சி போகும். கடாய்க்கு தகுந்தபடி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. போட்ட உடனே நம்ம லேசாக ஹீட்டானோன்னா திருப்பி போட்டுடணுங்க. ரொம்ப ஹீட்டாவதுலையும் போடக்கூடாது. கொஞ்சம் ஹீட்டானோன்னா திருப்பி போடுங்க. நல்ல புரோட்டா ஜம்முன்னு கிடைக்கும். இல்லைங்க, இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம திருப்பி போட்டணுங்க. இதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். லைட்டாக தடவினா போதுங்க. நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். செவக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பரோட்டா வேகாத வரலையும் நம்ம திருப்பி போடணுங்க. வெந்த உடனே நம்ம முட்டையை ஊற்றிடணும். நல்லா உப்புலாம் சாஃப்டாக வருதுங்க. திருப்பி போட்டாச்சு. நல்லா சாஃப்டாகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிடலாம். நல்லா புசு புசுன்னு வருது பாருங்கள். ஒரு கரண்டி கோரி நம்ம அப்படியே ஊற்றினோம்னா நல்லா
ஜூஸியாக கிடைக்குங்க. அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டோம்னா சூப்பராக வந்துடுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க, உள்ளுக்குள்ளே போயிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான பரோட்டா ரெடி. வாங்க மக்களே எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. நல்ல உப்பெல்லாம் வந்துருக்குங்க. வா, சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுலே எம்மையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான சுவையில் எக் பரோட்டா ரெடிங்க. அருமையான சுவையில் பரோட்டா ரெடி ஆயிடுச்சிங்க. நல்ல எம்மியாட்டு. இந்த பக்கமும் நல்லா கிடச்சிருக்கு, இந்த பக்கமும் நல்லா கிடச்சிருக்குங்க. சூப்பராட்டு சூப்பர் டேஸ்ட்டில் பரோட்டா பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க. எம்மி எம்மி பரோட்டாங்க. ஒரு ஆள் ஒன்று சாப்பிட்டாலே போதும், வயிறு உப்பி வந்துடுங்க. அந்தளவுக்கு டேஸ்டியாட்டு எக் பரோட்டா பண்ணியிருக்கு. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. எக் பரோட்டா போட்டாச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் போட்டாச்சுங்க. அருமையான சுவையில் பரோட்டா ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. எம்மி எம்மி பரோட்டா போட்டாச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நைட்டு டின்னருக்காக இருந்தாலும் சரி, ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குன்னு பாராட்டுவாங்கங்க. அந்த அளவுக்கு எம்மியாட்டு பண்ணியாச்சு. அருமையான பரோட்டாங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு ஒரு கைக்குள்ளே நம்ம அமுக்கிடலாங்க. சரிங்களா? உடஞ்சே போகாது, அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடச்சிருக்கு. எம்மி எம்மி பரோட்டா. பரோட்டாவை அப்படியே பிச்சு காட்டுறேன் பாருங்க. சூப்பராட்டு நல்ல லேயர் லேயராட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி லேயர் லேயராக வரணும். வந்தால் தான் பரோட்டா வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருக்குன்னு அர்த்தம். நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி பண்ணணுங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். எக் பரோட்டா சாப்பிட்டு பார்க்கலாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்குது டேஸ்ட்டு. நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. கடையில் கூட அந்த அளவுக்கு பரோட்டா நமக்கு சாப்பிட்டா கிடைக்காது, அந்த அளவுக்கு சாப்பிட்டா கிடச்சிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. யாரும் வீட்டில் செஞ்சதுன்னே சொல்ல மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்டியாக பண்ணியாச்சுங்க. கடைக்கு போனால் தான் சாப்பிட முடியுமா என்ன? நம்ம வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.